வெல்கம் டு சிட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சிட்டு சமையல் என்ன பார்க்க போறோம்னா கொள்ளு பருப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய கல் இருக்குங்க, அதனால நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாங்க. கொள்ளு பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு சொம்பு, பெரிய சொம்பு தண்ணி எடுத்துருக்கு, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். அதில் எப்படி நஞ்சு அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. கல் வேண்டாத தூசியாக இருந்ததுன்னா கடைசியில் இப்படி நின்றுருங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ மண் சட்டி எடுத்து வைக்கலாம். சுடுதண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம 2 தக்காளி நான் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுடலாம். ஓகேங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நல்லா வேகட்டும், நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தட்டம்ங்க. இப்போ எனக்கு பின்னாடி வெந்துட்டு இருக்குங்க, அதுக்கு தேவையானது பார்க்கலாங்க. வெங்காயம் வந்துங்க கொள்ளு பருப்புல வேக இருக்குங்க. வெங்காயம் வந்துங்க பச்சையாக போட்டால் ஆட்டிருக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க. அப்புறம் நான் வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பில்லைங்க. நல்லா வெந்துருச்சுன்னா கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க. என்னென்னா போட்டுடலாங்க உள்ள. ஃபஸ்ட்டு வெங்காயங்க.
பருப்பு வெந்துட்டு இருக்கும்போது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டுடலாங்க. கடைசியாக மிளகாய்ங்க. இது நல்ல ஒரு வணக்கிடலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வேகணும். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டு ஆட்டுற விட கல்லுக்கு போட்டு ஆட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் அப்படி ஆட்டுறேங்க. போட்டு ஆட்டினோம்னா சூப்பராக ஸ்மெல் அடிக்குங்க. நிஜமே இது சூப்பராக ஸ்மெல் அடிக்குதுங்க. கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க. இது ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.